Alhamdulillah, nahmadu wa nusalli ala rasulil karim, amma ba'd. Faqad qala Rasulullah sallallahu alayhi wa sallam, la tad'u ala anfusikum wa la tad'u ala auladikum wa la tad'u ala amwalikum la tuwafiqu min Allahi sa'atu yas'alu fihi atawun fayastajiba lakum sadaqara rasulul karim. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் 3 வகையான சாபங்களை இடக்கூடாது, சாபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அவ்வாறு சாபமிட்டவருடைய வாழ்க்கையிலே என்ன ஏற்பட்டது என்பதை நாம் குர்ஆனிலே ஹதீஸிலே நாம் காணுகின்றோம். பொதுவாகவே ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து சாபத்துக்குரிய வார்த்தைகள் வரக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், திருமதி என்ற கிதாபினுடைய 2019வது ஹதீஸ், லா யகூனுல் முஃமினு லஆனா, லா யகூனுல் முஃமினு லஆனா, ஒரு மூமின் சாபமிடக்கூடியவனாக இருக்க மாட்டார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முஸ்லிம்தாவே, ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் என்றாலே அவன் சாபமிடக்கூடியவனாக இருக்க மாட்டான் பெருமானா சொல்வார். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், லா யகூனு லில் முஃமினி ஐயகூன லஆனா, ஒரு இறை நம்பிக்கையாளர் சாபமிடக்கூடியவராக இருப்பது அவருக்கு அவசியமற்றது, தேவையற்றது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால பொதுவாகவே சாபமிடுதல் என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்பதாக பெருமானார் சொல்வார்கள். ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸிலே நாம் மேலே சொன்ன ஹதீஸிலே பெருமானார் கூறுகிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 3009வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் சொன்னாங்க, லா ததூ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபமிடாதீர்கள், வலா ததூ அலா உலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக சாபமிடாதீர்கள், ததூ கா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருட்களுக்கு எதிராக சாபமிடாதீர்கள், லா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத்துன் யஸ்அலு ஃபீஹி அதாவுன் ஃபயுஸ்தஜீப லக்கும். அதற்கு காரணத்தை பெருமானார் சொன்னார்கள், பொதுவாகவே அல்லாஹ்விடம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரத்திலே உங்களுடைய சாபத்துடைய வார்த்தையும் நேர்பட்டு விட்டார். அந்த துஆவுடைய நேரத்துல இந்த சாபத்துக்குரிய வார்த்தை நேர்பட்டு விட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அது நடந்துவிடும் என்பதை பெருமானார் கூறுகிறார்கள். சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 3 வகையான சாபங்களை சொல்லக்கூடாது, பெருமானார் கூடாது சொல்றார். முதலாவது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபமான வார்த்தைகளை சொல்லாதீர்களாக சொன்னாங்க. அர்த்தம் அப்படின்னா, சில நேரங்களிலே நமக்கு கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே சாபத்துக்குரிய வார்த்தையை நாம் சொல்லிவிட்டாலோ, அல்லது சில நேரத்திலே கோபத்திலே நாம் அப்படி சொல்லிவிட்டாலோ அதே மாதிரி நடந்துவிடும் என்பதைத்தான் குர்ஆனிலே 2 வரலாறு சொல்லப்படுகிறது, ஹதீஸிலே 2 வரலாறு இருக்கின்றது. நிறைய வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு நேரத்துடைய விரிவாக நம்ம சொல்றேன்.
முதல்ல குரானிலே சொல்லப்பட்ட முதல் வரலாறு என்ன? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாம் குரானிலே கொடுக்குங்க. நீ இந்த வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சூரா யூசுப் 12வது சூரா 23 வசனம் 23 தொடராக படித்து வந்தால் அதில் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை கூறுகிறார். வராவதத்துகுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி. அந்த வீட்டினுடைய எஜமானி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவருக்கு அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அடைய நினைக்கின்றார். வகல்லகத் அபுவாப், வகல்லகத்தில் அபுவாப், அவர் வெளிசியா கதவை தாப்பா போட்டா. வக்காலத் ஹைத்தலத், நீ வா என்பதாக அழைக்கின்றார். அது காலம் ஆதல்லா, சொல்லலையா அவர் செய்வரா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. அடுத்து என்ன சொல்றாரு? வாசியா பரிசுத்தேவாக அது என்ன சொல்வாரு? என்னுடைய எஜமானரை நல்லபடியா தங்க வச்சிருக்காரு, எனக்கு நல்ல சௌரியம் பண்ணி கொடுக்கிறாரு, என்னை நல்லா பாத்துக்கிறாரு, அவருக்கு நான் துரோகம் பண்ண நான் விரும்பவில்லை. ஒரு 2 காரணத்தை சொல்றாரு. ஒண்ணு, நான் அல்லாவை பயப்படுறேன். 2வது, நீ இருக்கிற இடத்துல தண்ணியவா வச்சிருக்காங்க, இந்த இடத்தை நான் வந்து வீணாக்க நான் விரும்பல அவரு சொல்றாரு. இது மாதிரி இல்லை, இவ்வளவு மாதிரி இல்ல. என்ன செய்யலாமேன்னா அந்த பெண்மணி விரட்டுகிறார். அந்த பெண்மணி வீட்டுலதான் அவர் வந்து துரத்துறான்னு அடைவதற்காக வெளியே என்ன செய்யறா? துரத்துறான். இவர் என்ன செய்யறாரு? தப்பிப்பதற்காக ஓடுகின்றார். இந்த நேரத்திலே என்ன செய்யறாரு? அந்த அரசர் வந்துட்டார். அந்த வரலாறு வரிசையா வச்சுவா. அந்த அரசர் வந்துட்டார். அரசர் வந்த உடனே இந்த பெண்மணி அதிர்ச்சி ஆயிடுறா. அதிர்ச்சி ஆகி என்ன சொல்றா? அதாவது மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா யுஸ்ஜன அவ் அதாபுன் அலீம். உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவிடத்திலே தவறாக நடப்பதற்கு நினைத்த இவருக்கு சிறை தண்டனை கொடுங்கள், இல்லைன்னா கடுமையான தண்டனை கொடுங்க சொல்றான். உடைய மனைவியை வந்து அடைய நினைத்த இந்த வாலிபருக்கு சிறை தண்டனை கொடுங்க, இல்லைன்னா என்ன செஞ்சா கடுமையான தண்டனை கொடுங்கன்னு அவன் சொல்றான். அப்ப இவர் சொல்றாரு, நான் ஒண்ணு செய்யலைங்க, அவதாங்க என்னை விரட்டி வந்தா, நான் எதுவும் செய்யலைன்னு சொல்லி இவர் சொல்றார். இப்ப அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த வீட்டிலே இருந்த ஒரு தொட்டில் குழந்தையை பேச வைத்தார். ஒரு தொட்டில் குழந்தையை பேசியது. தப்சீரே மதுஹரி என்ற கிதாபிலே 11 குழந்தைகள் தொட்டில் குழந்தையாக நிலத்தில் பேசியதாக பதிவு செய்கிறார். நான் பெங்களூர்ல ஓதும் போது மீரா நசீர் ஓதி கொடுத்தாங்க. சித்தியோட மீரா நசீர் தப்சீர் மதுஹரி ஓதி கொடுத்தாங்க. அதுல வந்து 11 குழந்தைகளை எழுதுகிறாங்க. தொட்டில் குழந்தையாக 11 குழந்தைகள் பேசியிருப்பதாக. புகாரி ஷெரீஃப்ல 3 குழந்தைகள் வரும். அதுல வந்துட்டு 11 குழந்தைகள் என்பதாக எழுதுறாங்க. இப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேசினா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆதரவாக பேசா இல்லையா? அந்த குழந்தை கொண்டு அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு? அதாவது நீங்க வந்து அவருடைய சட்டையை பாருங்க. அவருடைய சட்டையை பார்த்தா இன்கான கமீசுஹு குத்த மின் குபரின் ஃபஸதக, அந்த சட்டை முன்புறத்திலே கிழிந்திருந்தால், சட்டை முன்புறத்திலே கிழிந்திருந்தால் அவள் உண்மையை சொல்லுகின்றாள், இவர் போய் சொல்றார். ஏன் சொல்லுது? அவன் வந்து இவர் வந்து அடைய நினைக்கின்றார். அடைய முற்படுகிற நேரத்திலே அந்த பெண் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சட்டையை பிடிச்சி இழுத்தார். சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது என்ன செய்யும்? அவருடைய சட்டை முன்னால கிழிஞ்சிருக்கும். அப்ப சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா இவர் சொல்றது உண்மை, அவர் போய் சொல்றார். வைன்கான கமீசோ குத்தலின் துபரி, அந்த சட்டை வந்து பின்னால கிழிஞ்சிருந்துச்சுன்னா அவள் போய் சொல்லுகின்றால், இவர் உண்மையை சொல்றார். சட்டை வந்து பின்னால கிழிச்சுன்னா என்ன அர்த்தம்? இவர் உண்மை சொல்றார். ஏன்னா இவர் என்ன செய்யறாரு? ஓடுறாரு. இவர் முன்னால ஓடுகிற நேரத்தில அந்த பெண்மணி பிடிச்சி இருக்கிறார். அப்ப பெண்மணி இருக்கும் போது வந்து சட்டை பின்னால கிழியும். அப்ப சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா என்ன செய்யறது? இவர் சொல்றது உண்மை என்பதாக அந்த குழந்தை சொல்லிச்சு. அப்ப என்ன செய்யறாரு? புலம்மாரா கமீசகு புத்தம் என்று அரசர் பார்க்கிறாரு, சட்டை பின்னால கிழிஞ்சிருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? கால இன்னஹு மின் கைதி குன்ன, இது உன்னுடைய சூழ்ச்சி, உன்னுடைய சதின்னு அவர் சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? நிச்சயமாக பெண்களுடைய சதி கடினமானது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் புரிந்துகிட்டாரு இவர் நல்லவரா, தன் மனைவி மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டார். அதனாலதான் அடுத்து சொல்வார், யூசுஃபை இதை விட்டு, இதோட விட்டு, இது நம்முடைய குடும்பமான, சரியா, இது இதோட விட்டு, இதை வெளியில வந்து யாரையும் சொல்லாத, நீ எதுவும் நினைக்காத, விட்டுன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி வஸ்தாபிலி தம்பிக்கு
அந்த மனைவியை பார்த்து சொன்னாரு, நீ உன்னுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேடு அவர் சொல்லி முடிச்சிட்ட. இன்னைக்கு குந்தியோட சாத்தி ஒப்பட சொல்லிட்டார், நீ தாண்டி தப்பு செஞ்சிருக்க, நீ தான் தப்பு செஞ்சிருக்க, பாவ மன்னிப்பு சொல்லி முடிச்சிட்டார். முடிஞ்சா இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்பதான் இவங்க சொல்றாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலைஹி. எந்த தவறின் பக்கமாக இவர்கள் அழைக்கின்றார்களோ இதை விட சிறையை நான் விரும்புகிறேன் என்பதாக இவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்ததற்கு காரணம் இவர் செய்த இந்த துஆ என்பதாக பெருமானார் சொன்னார். அதாவது காபத்தா தவறு அவன் மேல இல்லைங்கிறது நிரூபணமாயிருச்சு, தவறிலே நிரூபணமாயிருச்சு. அவரே சொல்லிட்டாரு, யூசுப் இதோட விட்டு இந்த விஷயத்தை வெளிப்படுத்த வேணாம், நம்ம மான மரியாதை போயிடும், நீ அதோட விட்டுருப்பாரு சொல்லிட்டார். தன் மனைவியை பார்த்து பாவம் படிக்கிறதோட சொல்லிட்டார், நீ தாண்டி தப்பு செஞ்சா சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, மறுபடியும் இவ விட மாட்டான், நீ இருந்தாலும் மறுபடியும் விட மாட்டான். என்ன செய்வா, ஒன்னு அடையன்னு நினைப்பா, இல்லைன்னா நம்மள ஏதாவது செய்வா, தொந்தரவு பண்ணுவா. இது மனிதனுடைய குணம். அது நம்ம சொல்றத கேட்க சில பேர் இருக்காங்க, அவர் சொல்றத நம்ம வாய முடி கேட்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு வஞ்சம் தீர்த்துக்கிட்டே இருப்பான், ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இதை தப்பு அதில் தப்பு அதில் தப்பு சொல்லிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. இது சில மனிதர்களிடத்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்க சொல்லும் போது உடனே செஞ்சு நல்லதோ கெட்டதோ யோசிக்கவே கூடாது, அடுத்த பேச்சே பேசக்கூடாது, சரின்னு செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. அதனால இவர் சொன்னார், ஆனா என்ன செஞ்சிருக்கலாம், இவர் இதுக்கு சொல்ற யாரு, இதை விட்டு இதை காப்பாற்றல அப்படின்னு அவர் கேட்டு இருந்தாருன்னா இந்த கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இந்த முசீபத்தை விட்டு இதை காப்பாத்திடுறாருனா, இவளை விட்டு இதை காப்பாத்திடுறாருல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார். ஆனா இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது இருக்கிற இவர்கிட்ட இருக்கிற நான் சிறையிலேயாவது இருக்கிறான்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருக்கலாம்டா, அவன் சொன்னாரா இல்லையா, உங்க மனைவியிட்ட தவறாக நினைக்க வந்தவனுக்கு சிறையில போடுதுன்னு அவர் சொன்னாரா இல்லையா, அதை வேசனை போயிட்டு இவர் என்ன பண்ணிவிட்டார் அப்படிங்கிற, இதுல இருக்கிறதுக்கு சிறையிலாக இருந்துடலாம் அவர் சொல்லிவிட்டார். ஆனா பெருமா சொன்னாங்க, செய்யாத குற்றத்துக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சாரு, சிறை தண்டனை அனுபவித்ததற்கு காரணம் இவர் சொன்ன வார்த்தையாக. ஒண்ணு. இரண்டாவது வரலாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. சூரத் கஸஸ் என்ற 28வது சூராவுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வகால திம்ராத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐனி வலக். அந்த குழந்தை செய்யறது, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிறந்த என்ன செய்யறாங்க வர்றாங்கல்ல, அப்படி வருகிற நேரத்துல அந்த குட்டி என்ன செய்யறது, அந்த என்ன செய்யற தாபூத்துன்னு சொல்லுவாங்க. தாபூத்துனா ஒரு பெட்டி மாதிரி ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு வருது, ஒரு பெட்டியில செஞ்சு வருது. அந்த குழந்தைய ஆசியா மேயர் எடுக்கிறாங்க, அவங்க குளிச்சுக்கிட்டு போதா வருது, எடுத்த உடனே அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவங்களுடைய மனசுல அன்பு வந்துருச்சு. என்ன செய்யறாங்க, போய் குரான்ட்ட கொடுக்குறாங்க. குரான்ட்ட கொடுத்து அந்த நேரத்துலதான் ஆம்பளை பிள்ளை பிறந்தா குளிச்சுங்கிற உத்தரவு அந்த நேரம். சொன்னாங்க, இந்த குழந்தை உனக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சி, இதை கொலை செய்யாதேன்னு சொன்னாங்க. சரியா முடிஞ்சு. இது குரான் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல ஃபிரௌன் சொன்னா குர்ரத்து ஐனின் லக்க, இது உனக்கு மட்டும்தான் கண் குளிர்ச்சி, எனக்கு கண் குளிர்ச்சி இல்லைன்னு அவர் சொல்லுவாங்க. இவை இந்த வார்த்தையை விட்டு இவர் சொல்லலன்னு இவருக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கும் என்பதால் அவங்க சொல்லும் போது சரினானா, இவன் மாதிரி வாயை மூடி கம்முட்டு இருந்தான்டா, சில நேருக்கு வாயில சனின்னு சொல்லுவாங்க, இல்ல நல்லா இருப்பாங்க, ஆனா வாயில அவங்களுக்கு சனி இருக்கும். அது மாதிரி என்ன சனி என்ன செஞ்சாங்க, அவன் கோபத்துல அறியாமையில என்ன சொல்றான், ஏதோ நீ சொல்ற அதனால நீ வச்சுக்க, எனக்கு அந்த புள்ளையில கண்டுபிடிச்சிருன்னு அவன் சொன்னான். பெருமானா சொல்லுவாங்க, அந்த வார்த்தையினால்தான் ஹிதாயத்து கிடைக்காம போகுது என்பதா. ஹதீஸ்ல 2 செய்தி வருகிறது. என்ன செய்தினா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு தடவை ஒரு மனிதர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு விசாரிக்கிற காலை நேரத்துல போறார். அவர் கடுமையான காய்ச்சலா இருக்கார். பெருமானா சொன்னாங்க, இது மாதிரி கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சௌரியமாக்கும் குணமாக்குவார். அவர் சொன்னாரு, இந்த காய்ச்சல் என்னை மூத்தாக்காம விடாதீர்வான்னு சொன்னார். இந்த காய்ச்சல் என்னை மூத்தாக்காம விடாது, மண்ணில போய் சேர்க்காம என்னை விடாதுன்னு சொன்னார். ஹமல் கபீர் அவர் சொல்றார், இது கொடுமையான காய்ச்சல், இது நீ சாவடிக்காம விடாதுன்னு சொல்லிட்டார். பெருமான வருடத்துல வந்துட்டான். நான் விசாரிக்க போனாங்க, அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவர் சொன்னாங்க, இது வந்துட்டான். மாலை நேரத்துல பெருமானாருக்கு தகவல் வருது, அவர் மூத்தா இருக்காருங்களா. பெருமானார் சொன்னாங்க, இது அவன் சொன்ன வார்த்தையினால் நடந்திருப்பார் சொன்னான். அவர் சொன்ன வார்த்தையினால் நடந்திருப்பார்.
அதே மாதிரி பெருமானாருடைய காலத்திலும் ஒரு தகவல் வருது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, நபதில இருக்காங்க, ஒரு தகவல் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாம நல்லா இருந்தாரு, திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு. அப்படியே வந்து என்ன செய்யறாரு, ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, கேள்விப்படுறாங்க. பெருமானாரோட பார்க்க போனா அவர் என்ன செய்யறாரு, கோழி குஞ்சு மாதிரி குறுகி போய் கிடந்தார். பெருமானார் கேட்டாங்க, நீங்க ஏதாவது துவா செஞ்சீங்களா கேட்டான். ஏதாவது துவா செஞ்சீங்களா? ஆமா, நான் எல்லாரும் துவா செஞ்சேன். என்ன கேட்டேன்னா, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தா இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தீரு கேட்டேன். மறுமையோட தண்டனை கொடுத்துறாது, இங்கே வந்து என்ன செய்ய, தண்டனை கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தி விடுவா. நான் துவா செஞ்சேன் அப்படின்னு. அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, இந்த கொடிய நோய் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த துவா தான் சொன்னாங்க. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்துத்தான் உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா? ஏன் நீங்க அப்படி கேட்டீங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார் என்று கேட்க கூடாதா? அப்படி என்ன செஞ்சாங்க பெருமானார் சொல்றாங்க. நேத்து அந்த ஆயத்து நேத்து பயான் செஞ்சேன், உங்களுக்கு இன்னைக்கு காலர் வீடியோல வரும். வேணும்னா எல்லாம் எனக்கு இன்மை மரமே நல்லதை கூடியமாக கேட்க கூடாதா? நான் செஞ்ச பாவத்துக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து தண்டனை வந்து உலகத்திலே கொடுத்துருந்தா நீ கேட்பியா? பெருமானார் சொன்னாங்க. பெருமானார் ஷிஃபாவான். அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சில நேரங்களே நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகளால நம்முடைய கஷ்டங்கள் ஏற்படுவது உண்டு. அதே மாதிரி ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்க பத்துவா செய்யாதீங்க. குழந்தைகளுக்கு எதிராக பத்துவா செய்யாதீங்க. குழந்தைகள் சேட்டை பண்ணி தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் நீ உருப்பட மாட்டேன், நீ அப்படி போயிருவ இப்படி போயிருவ என்பதாக சொன்னாலும் கூட அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படியே நாசமாகிப்போம். எப்போது சில நேரங்களில் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம்ம அதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன செய்ய, நாசமாயிடும். நம்ம கூட வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கல, இல்லாம ஜமக்ஷரியுடைய வரலாறு சொல்லியிருக்கேன். ஜமக்ஷரிக்காக ஒரு பெரிய அறிஞர் தஃப்ஸீர் கஷாஃப் என்ற நூலை எழுதியிருக்காங்க. ஒரு பெரிய அறிஞர். நான் கூட பெங்களூர்ல வந்து சோட்டியாசர் சொல்லுவாங்க, அபு சுல்மானுடைய தம்பி அவங்களோட நான் அதுக்கு தான் போதும். அவ என்ன செய்யறாங்க, ஒரு தடவை தன்னுடைய தோழர்களோடு என்ன செய்ய அவங்க பயணம் பண்றாங்க. திடீர்னு அந்த ஒட்டகை வந்து மிரள ஆரம்பிச்சு, கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. என்ன தோழர்கள் பதறி போயிட்டாங்க. அவன் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் இப்படி ஒண்ணு நடக்குது எனக்கு எப்போ தெரியும். எப்படி வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன இப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு குருவியை நான் வந்து என்ன செஞ்சேன், பிடிச்சி ஒரு குருவியை பிடிச்சி என்ன செஞ்சேன், விளையாடும் போது அவருடைய காலில் அந்த நூலை கட்டி என்ன செய்யறது, அந்த நூலை விடுறது, அப்படியே போகும். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தூரம் போறோம்னு டக்குனு செய்யறது, அப்படியே வந்து இழுத்துறது, அந்த மூளை இழக்கிறது அப்படியே வந்து அப்புறம் விடுவே இப்படியே ஓடும். இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு வந்தேன். திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பொந்து இருந்துச்சு, அந்த பொந்துக்குள்ள ஓடிடுச்சு. நான் என்ன செஞ்சேன், கயிறை பிடிச்சி இப்படி இழுத்தேன். கயிறை பிடிச்சி இழுத்தா கால் மட்டும் வந்துச்சு. ஏன்னா அது ஏதோ பொந்துல மாட்டிக்கிருச்சு, எனக்கு தெரியாது, கால் மட்டும் வந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, அட ஏன்டா இப்படி பண்ணிவிட்டியே, அல்லாஹ் உன் காலை உடைச்சா என்னடா செய்வேன்னு கேட்டான். நீ அந்த குருவினுடைய காலை உடைச்சுட்டியடா, அல்லாஹ் உன் காலை உடைச்சா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. காலை உடைக்கணும்னு சொல்லல, காலை உடைச்சா என்னடா செய்வேன்னு கேட்டாங்க. அப்பவே நான் விளங்கிட்டேன், கால் ஒரு நாளைக்கு உரி என்பதா. இதே மாதிரி கால் உரியுது அப்பவே எனக்கு தெரியும் வேற சொன்னாங்க. எதுக்கு சொல்றா, சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா நடந்துடுவா. மூன்றாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய பொருளுக்கு எதிராக பத்வா செய்யக்கூடாது. பொருளுக்கு எதிராக பத்வா செய்யறா என்ன அர்த்தம்? அப்படின்னு நம்முடைய வாகனத்துல போறோம், வாகனத்துல ஏதாவது வாகனங்கள் இணக்கு பண்ணிடுச்சு, வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல சாபத்துக்குரிய வார்த்தை சொல்லக்கூடாது. சனியை பிடிச்ச வண்டி, இந்த வண்டியை வச்சுட்டு பெரிய அளவு கொடுப்பாரு, அக்கப்போரா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்துல வந்துட்டு என்ன செய்யும், அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுப்போம். ஏன்னா ஹதீஸ்ல வந்து பெருமானார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு தோழரோடு பயணம் செய்யறாங்க. போகிற நேரத்துல ஒருவருடைய ஒட்டகை இணக்கப்படும். அவரே சேர சத்தமா சொன்னார், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகும் சொன்னார். அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகும் அவர் செஞ்சாரு சொன்னார். சொன்னோன்னு பெருமானார் சொன்னாங்க, அந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விடுங்க, அந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விடுங்க. ஏன்னு சொன்னால் அதன் மீது இறங்குகின்ற சாபம் உன்னையும் பிடிக்கும் சொன்னார். அது நீ இறங்குற சாபம் உன்னே சேர்த்து பிடித்து நீன்னு அழிச்சு போயிடணும், ஒட்டகத்தை அவுத்து விடுன்னு சொன்னாங்க. அதனால பெருமானார் சொன்னாங்க, இப்போதுனே உங்களுக்கு எதிராக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்க பத்துவா செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் சில நேரங்கள் இருக்கிறது, அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்க சொல்ல வார்த்தையும் நேர்பட்டு விட்டால் அது நடக்குமாக பெருமானார் சொல்லுவாங்க. இதை கேட்டோம், அதை கிளம்பிக்க எல்லாரும் சுமார் அபியுந்தி சுமார் போலாம் அபியுந்தி. أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين.